Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3-way ceiling fan connection பத்தி பார்க்க போறோம். நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ceiling fan இருக்கு. சோ இந்த வீடியோ நீங்க செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இந்த வீடியோல பாருங்க இந்த ஃபேன் பாத்தீங்கன்னா ஆன் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுது. பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்ட் வருது பாருங்க. ஸ்டக் ஆயி ஓடுது பாத்தீங்களா? இந்த மாதிரி இஷ்யூ வந்து கெபாசிட்டர் இஷ்யூவா இல்ல வந்து வைண்டிங்ல என்ன இஷ்யூ, ஸ்டார்டிங் வைண்டிங், ரன்னிங் வைண்டிங்ல என்ன இஷ்யூவான்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இன்டர்னல் டயகிராம்ல பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ஃபேனோட ஹெட்டுக்குள்ள இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல 3 வயர் வெளியே வரும். 2 ரெட் வரும், 1 வந்து பிளாக் வந்து காமன் வரும். அதே மாதிரி ஸ்டார்டிங் வைண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்க வைண்டிங் தான் ஸ்டார்டிங் வைண்டிங். ரன்னிங் வைண்டிங் பார்க்கும்போது அவுட்டரில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங் வைண்டிங்கில் இப்போ டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும், தின்னாக இருக்கும், பட் ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே ரன்னிங் வைண்டிங் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லோ ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும், திக்காக இருக்கும் இந்த வைண்டிங். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் உங்களுக்கு அவைலபிளாக தெரியுது. ஸ்டார்டிங் வைண்டிங்கோட 2 எண்டு தான் இந்த பிளாக்ல வர ஒயரு. ஓகேங்களா? இந்த 2 ஒயர் பார்த்தீங்கன்னா ரன்னிங் வைண்டிங்கில் வர்றது. இப்போ வந்து பிளாக்ல இருக்க ஒயர் இப்போ வந்து ஸ்டார்டிங் வைண்டிங்லேருந்து ஒரு எண்டில் நம்ம வந்து இதுதான் ஸ்டார்டிங் வைண்டிங் பார்த்துங்க. ஸ்டார்டிங் வைண்டிங் கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரன்னிங் வைண்டிங். இப்போ ஒரு டர்ன் எடுத்திருக்கோம். ரன்னிங்கில் ஒன்று, ஸ்டார்டிங்கில் ஒன்று. இப்போ ரன்னிங்கில் அனதர் 2 இருக்குது பார்த்தீங்களா? 2 எண்டு கிடைக்கும் உங்களுக்கு. அதை ஷார்ட் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு காமனாக வந்து எடுத்துகிட்டு வராங்க. இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது மல்டிமீட்டரில்? இந்த மாதிரி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். மல்டிமீட்டரை எடுத்துகிட்டு ரெசிஸ்டன்ஸ் மோடில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஹோம்ஸில் உங்களுக்கு காமிக்கும் இது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோபை வந்து ஸ்டார்டிங் அந்த மேலே இருக்க வைண்டிங்கில் வச்சாச்சு. இப்போ காமனில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் காமிக்கும். ஓம்ஸில் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் ஓம்ஸ் வரும். ஓகேங்களா? அதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காமன்லேருந்து எடுத்துகிட்டு ஸ்டார்டிங்க்கும் ரன்னிங் வைக்கும் போது வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஸ்டார்டிங்கோட வைண்டிங்கும் இன்க்ளூட் ஆகிருக்கும், ரன்னிங் வைண்டிங்கும் இன்க்ளூட் ஆகிருக்கும். ரெண்டுமே மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் காமிக்கும். ஸோ இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சலாம் இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஸ்டார்டிங் இருக்குது, வைண்டிங் ரன்னிங் வைண்டிங் இருக்குன்ட்டு. ஓகேவா? மிச்சம் இருக்குது பார்த்தீங்கன்னா காமன். இப்போ வந்து நம்ம ரன்னிங்கும் காமனும் செக் பண்ணும்போது இப்போ ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது லோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது என்ன இஷ்யூ இருக்கா. பாடி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாடி என்ன ஷார்ட் ஆச்சுன்னா கூட என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கெப்பாசிட்டி எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது நம்ம பார்க்க போகிறோம். இது ரன்னிங் வைண்டிங், இது ஸ்டார்டிங் வைண்டிங். இப்போ ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணி தான் நம்ம ஒரு நியூட்ரல் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதில். அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எண்டில் கிடச்சிருக்கு. இந்த கெப்பாசிட்டி எங்கே கனெக்ட் பண்ணுறது பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ரன்னிங் வைண்டிங்கோட ஒரு எண்டும் ஸ்டார்டிங் வைண்டிங்கோட ஒரு எண்டில் தான் நம்ம வந்து கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ் கொடுக்க போகிறோம். இப்போ டீட்டெயிலாக இதில் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர், இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு, இது ரன்னிங். ஓகேங்களா? இது ரெண்டுத்துலேயும் வந்து கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணணும். இது மற்ற 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் பண்ணிவிட்டு இதுதான் வந்து நியூட்ரலில் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? இதே வந்து கிளாக் வைஸ் அப்படின்னும் போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் தான் ரொட்டேட் ஆகணும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபேஸை வந்து இந்த இடத்துல கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரொட்டேஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ஃபேன் டெர்மினல் பிளாக்கை பற்றி பார்ப்போம். ஃபேன் டெர்மினல் பிளாக்கில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரொவிஷன் வந்து காமிச்சிருப்பாங்க. இதில் 1, 2, 3 இதில் வந்து 3 டெர்மினல் வந்து ஃபேன்லேருந்து உள்ள வைண்டிங்லேருந்து வரக்கூடியது. நான் காமிச்சதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணி வர்றது வந்து சி காமன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வைண்டிங் வந்து ஸ்டார்டிங்கு, 1 வந்து ரன்னிங். ஓகேங்களா? இப்போ வந்து 1 and 2 அப்படின்னும் போது இப்போ ரொட்டேஷன் ஏன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 1 and 2 இன்டர்சேஞ்ச் பண்ணால் போதும் உங்களுக்கு. இது வந்து உங்களோட ரொட்டேஷனை வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ப்ராப்ளத்தை. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.